வெல்கம் டு ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபெஸ்டிவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஹாப்பி ரக்ஷாபந்தன். ரக்ஷாபந்தன் பார்த்திங்கன்னா ஒரு சகோதர சகோதரியோட பந்தத்தை குறிக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ரக்ஷாபந்தன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் திரௌபதிக்கு பார்த்திங்கன்னா திரௌபதி ஒரு கயிறை கட்டுவார் கிருஷ்ணருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் அழகான ஒரு சகோதரத்துவம் காப்பாற்றி நல்லா பண்ணுவார். அதுக்காக தான் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. சூப்பராக எங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆவணி அவிட்டம், அதனால் காலையிலே எழுந்து குளித்து சுவாமிக்கு எல்லாமே பண்ணிவிட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா ஆவணி அவிட்டத்தை பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எல்லாருக்குமே ஹாப்பி ஆவணி அவிட்டம். நல்லா எல்லாரும் நம்ம சொந்த பந்தங்கள் உறவு எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்நாள் நம்ம ப்ரே பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம அப்பம் தான் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இப்போ கோதுமை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, வெல்லம் நம்மளுக்கு பதம்லாம் எதுவும் வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். அதை இதில் விட்டுட்டு நல்லா மிக்சிங் கொடுத்துக்கலாம். லம்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆனோடனே ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நம்ம வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக கிடைச்சிரும். ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா மட்டும் போட்டுட்டு சூப்பராக நல்லா கலக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்பத்துக்கு மாவு ரெடி ஆகிடும். கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காவையும் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானோடனே அப்பத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அப்பம் ரெடி ஆகிடும். கார்த்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தக்காளி தொக்கு தான் பண்ணியிருந்தோம். வெறும் தக்காளியும் உளுந்து பருப்பு காஞ்ச மிளகா போட்டு சூப்பராக பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி அரைச்சாச்சு. தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டோம். ஸோ பஜ்ஜியும் போட்டாச்சு. இன்னைக்கு வாழைக்காய் பஜ்ஜி, எல்லா பஜ்ஜியும் அழகாக போட்டுட்டு சூப்பராக எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் வீட்டில் ஃபெஸ்டிவல் டைம்லையும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிடுவோம். ஸோ தட் மெதுவாக லன்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்டைக்காய், பீன்ஸு, அப்புறம் அவியலுக்கு காயெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி உசிலி பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு பாதி, துவரம் பருப்பு பாதியும் ஊற போட்டு வச்சுட்டேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தனியா, உளுந்து, காஞ்ச மிளகா நல்லா வறுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இப்போ வாழைக்காய் கரமது பண்ணிடலாம். வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலையே போட்டுட்டேன். வாழைக்காவையும் போட்டுட்டு மஞ்சப்பொடி போடணும். எனக்கு இன்றைக்கி ஃபெஸ்டிவலில், ஸோ அது போடாமல் பண்ணக்கூடாது. ஜவ்வரிசியும் நம்ம ஊற வச்சாச்சு இன்றைக்கி பாயசம் பண்ணுறதுக்கு. எல்லாம் ஆறினோடனே நான் போய் இந்த மிக்ஸி ஜாரில் போய் அரைச்சிண்டும் வந்துட்டேன். ஸோ வாழைக்காயில் அழகாக இந்த பொடி போட்டு தான் இன்றைக்கி பண்ணியிருந்தேன். அந்த பொடியிலேயே கொஞ்சம் இருந்தது. ஸோ குழம்புக்கும் பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு மிளகா பொடியையும் போட்டு அரைச்சி பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி பாலையும் நம்ம காய்ச்சி ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ குழம்பு, ரசம், அப்புறம் இன்றைக்கி அவியலுக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுவும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ பருப்பு உசிலிக்கு இதையும் போய் அரைச்சின்னு எல்லாத்தையும் அழகாக ரெடி பண்ணி வச்சாச்சு. பருப்பும் எனக்கு சூப்பராக சைட் பை சைட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இலைக்கு மட்டும் கொஞ்சம் பருப்பை எடுத்து வச்சுட்டு மீதி பருப்பை குழம்புலையும் ரசத்துலையும் போட்டேன். ரசத்தில் கொஞ்சம் பெப்பர் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அங்கே ஜவ்வரிசி பாயசத்துக்கு தண்ணியையும் பாயில் பண்ண வச்சுட்டேன். ஸோ எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ குழம்பு, ரசம் எல்லாமே எனக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரசத்துலேயும் நல்லா கடுகு திருமாறிட்டோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு. ஸோ நம்ம ஜவ்வரிசியும் வேக வச்சிடலாம். அவியலுக்கும் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் அந்த காய் ப்ளஸ் அரைச்சி வச்சது எல்லாத்தையும் போட்டு அவியலையும் ரெடி பண்ணாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு உசிலிக்கு எண்ணெயும் வச்சுட்டேன். ஜவ்வரிசி இந்த மாதிரி வெந்து சூப்பராக வரணும். ஜவ்வரிசி 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக நம்மளுக்கு பாயில் ஆகிடும். ஸோ காய்ச்சின பாலையும் போட்டுட்டேன், சர்க்கரையும் போட்டுட்டு முந்திரியும் போட்டுட்டு நல்லா நெய்யில் வறுத்து அதுலேயும் பண்ணியாச்சு. உசிலிக்கு பார்த்திங்கன்னா பீன்ஸை போட்டு அழகாக கிளறி பீன்ஸ் உசிலியும் பண்ணியாச்சு. எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அழகாக நல்ல லஞ்சை சாப்பிட்டு சூப்பராக எங்களோட ஆவணிய வீட்டத்தையும் முடிச்சிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஃபேமிலி கூட இந்த மாதிரி நல்லா அழகாக நல்ல நாளில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எல்லோரும் ஒற்றுமையாக இருங்க. ரக்ஷாபந்தன் நம்ம கூட பிறந்தாதான் தம்பிகள், அண்ணா கிடையாது. ஸோ கூட பிறக்காத அண்ணா தங்கச்சிக்கும் அண்ணா தம்பிக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி ரக்ஷாபந்தன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணி இன்றைக்கி வீடியோவை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.